நீங்க டெய்லி கிளாட் யூஸ் பண்றீங்க, கர்சர் யூஸ் பண்றீங்க, ஆர் ஈவன் ஆன்டி கிராவிட்டி கூட யூஸ் பண்றீங்க. இதே டூல்ஸ் தான் வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாரும் இந்த டூல்ஸ் மூலமா கொண்டு வரக்கூடிய அவுட்புட்டோட வேல்யூ சேம் கிடையாது. நீங்க ரீல்ஸ் எல்லாம் ப்ராம்ப்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம்ல தான் சிலர் அதே ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு பல மில்லியன் டாலர்ஸ் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஏஐ சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பல பில்லியன் டாலர் எம்என்சிஸ்ல கூட ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியும் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் காமன் தான். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா அவங்களுடைய திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்க எதுக்காக இந்த டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ப்ராப்பர் கிளாரிட்டி தான். ஒரு பர்சன் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, இன்னொரு பர்சன் ஏஐ அவங்க சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோல நீங்க ஒரு ஜஸ்ட் ப்ராம்ப்ட் யூசர்ல இருந்து ஏஐ இன்ஜினியரோட திங்கிங்க்கு எப்படி நீங்க போறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். The two sides of AI engineer. இந்த டாபிக் எதுக்காக நான் இந்த யூடியூப்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரெசென்ட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் லிங்க்டின் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே ஏஐ இன்ஜினியர் என்ற ஒரு டேக் லைன் இருக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு உண்மையாவே எல்லா விஷயமும் தெரியுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. அப்படி அவங்க ஏஐ இன்ஜினியர்னு கிளைம் பண்றதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன்ஸ்னுடைய கிளாரிட்டி தான் இந்த செஷன் முடியும் போது உங்க எல்லாத்துக்குமே கையில் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி அந்த டூ சைட்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய அஜெண்டாக்குள்ள போயிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கன்சியூமர்ஸ். அதாவது ஏஐ கன்சியூமர்ஸ்னா என்ன? யூஸ் ஏஐ டு டூ சர்டன் டாஸ்க்ஸ். இவங்களே ஏஐ கன்சியூமர்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பில்டர்ஸ். ஏஐ பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்டெகிரேட் ஏஐ இன்டு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ். ஆல்ரெடி நிறைய இஆர்பி சிஸ்டம், சிஆர்எம் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ் கம்பெனிக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே ஏஐ கொண்டு போய் பில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்க தான் ஏஐ பில்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வேர்பல் ஸ்டேட்மெண்ட் புரியல அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பாருங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூடிய இந்த சாட்ஜிபிடி, கிளாட், ஜெமினி இது எல்லாத்துலையுமே நீங்கள் ப்ராம்ப்ட் போடுவீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு 200 pages புக்கு கொடுத்து இது சம்மரைஸ் இன் 10 words ஆர் சம்மரைஸ் இன் 10 lines அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சம்மரைசேஷன் வந்து ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு கேட்பீங்க. இமெயில்ஸ் எழுதுறது, இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறது, கோடை ஜென்ரேட் பண்ணுறது, ஆன்சர் கொஷின்ஸ். நீங்கள் சாட்ஜிபிட்ட கொஷின் கேட்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி அந்த டூல் கிட்ட நீங்கள் வந்து பேசி ஆன்சர் வாங்குறது தான் ஏஐ கன்சியூமர்ஸ்னு சொல்லுவோம். அது நீங்கள் எப்படிப்பட்ட ஆன்சர் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இமேஜ் வேணுமா இல்லை வீடியோ வேணுமா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு டூலை யூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுனால யூ ஆர் கால்ட் அஸ் ஏஐ கன்சியூமர்ஸ். பட் ஏஐ பில்டர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பெரிய சிஸ்டம்ஸ் இருக்கும். ஆல்ரெடி சிஆர்எம் சிஸ்டம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இஆர்பி சிஸ்டம்ஸ். ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்குள்ளே ஏஐ எடுத்துக்கொண்டு போய் அவங்க பில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டைப் ஏ கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஒர்க் ஆகணும், டைப் பி கஸ்டமர்ஸ்க்கு இப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே ஏஐ ஏஜென்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டேட்டா செட்குள்ளே ஏஐ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, நிறைய இன்டர்னல் ஆப்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாட்ஜிபிட்டியில் மட்டும் இல்லாமல் இதனுடைய ஏபிஐ கீ எடுத்து சின்னதாக அப்ளிகேஷன்ஸில் பில்டு பண்ணி கஸ்டமைஸ்டாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்குள்ளே ஃபிட் பண்ணுறது தான் இந்த ஏஐ பில்டனுடைய வேலை. அப்படி பண்ணுறதுனால என்னென்ன சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன பெனிஃபிட்ஸ் கம்பெனிக்குன்னா, கம்பெனி நிறைய டைம் சேவ் பண்ணும். காஸ்ட் வந்து நிறைய இடத்துல ஹியூமனுடைய காஸ்ட் மேனுவலாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அது டைம் சேவ் பண்ணி காஸ்ட்டை சேவ் பண்ணி நிறைய ஸ்மார்ட்டான பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் பிஸ்னஸை க்ரோ பண்ணி தேவையில்லாத இடத்துல மேனுவலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே எப்படி நம்மளுக்கு வந்து ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஏஐ பில்டர்ஸ் இந்த டூலை தாண்டி பயங்கரமாக யோசிப்பாங்க. அதனால இந்த ரெண்டு பர்டிகுலர் ஏஐ கன்சியூமர் பெஸ்டா இல்லை ஏஐ பில்டர்ஸ் பெஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னடா, இட்ஸ் an individual choice where you want to work. நீங்க எந்த இடத்துல நீங்க ஏஐ கன்சியூமரா இருக்கணும்னா இருந்துக்கலாம், ஏஐ பில்டரா மாறணும்னாலும் மாறிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த 2026 உங்களுக்கு கொடுத்துருக்கு. பிகாஸ் ஏஐ gives opportunity to both the sides as of 2026 அப்படின்ற அந்த பாயிண்ட்டை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூ கேன் டிசைட் ஐ எம் குட் டு பி an ஏஐ கன்சியூமர்னா அங்கே இருந்துக்கோங்க. ஐ வாண்ட் டு மேக் a career transition to ஏஐ பில்டர்னாலும் மாறிக்கலாம். இதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ மாறணும் அப்படின்னா என்ன ரோட் மேப், ஆர் இங்கே இருந்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த செஷன் முடியும் போது நாளைக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ த டூ சைட்ஸ் ஆஃப் ஏஐ இன்ஜினியர், ஏஐ கன்சியூமர்ஸ் அண்ட் ஏஐ பில்டர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து இந்த செஷன் இந்த மாதிரி அஜெண்டாவில் போகுது அப்படின்ற அஜெண்டா சொல்லிட்டு செஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம்.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த டூ சைட்ஸ் ஆஃப் ஏ இன்ஜினியர்ஸ் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பாயிண்ட் பார்க்குறது ஹவு 3 கம்பெனிஸ் ஆர் கிரியேட்டிங் மில்லியன்ஸ் இன் பிஸ்னஸ் வேல்யூ யூசிங் ஏ. 3 கம்பெனிஸ்ன்றது ஒரு சில கம்பெனிஸ் உதாரணமாக எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்க போகிறேன். ஏஐ எடுத்து ப்ராப்பராக அவங்க வந்து சிஸ்டம்குள்ளே பில்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால ஹவு தே ஆர் க்ரோயிங் இன் வேல்யூ, பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்றது ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். 3 கம்பெனி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஹூ ஷுட் பிகம் அன் ஏ பில்டர் அண்ட் ஹூ ஷுடன்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அதில் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் யூஸராக இருக்கிறீங்க, நான் ஒரு ஏ கன்சியூமராக இருக்கிறேன், இப்போ நான் ஒரு ஏ பில்டராக மாறணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்லாம் டார்கெட் பண்ணலாம், ஏஐ பில்டரோட ரோட் மேப் என்ன அப்படின்றத சொல்லிட்டு லாஸ்ட் அந்த செஷனில் ஒரு டேக் பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த செஷன் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே, வாட் ஆர் தீஸ் 3 கம்பெனிஸ் விச் ஆர் கிரியேட்டிங் மில்லியன்ஸ் இன் பிஸ்னஸ் வேல்யூ அப்படின்ற அந்த பாயிண்ட் கொடுத்துட்டு போகிறேன். வாங்க போகலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. கிளார்னா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது. இது ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டுக்கு வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை நோ பே லேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். பை நோ பே லேட்டர்ன்ற ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டில் இருக்கே கோச், அப்புறம் எதுக்கு இவங்க இதை எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு இவங்க வந்து ஒரு காம்படிட்டர். இப்போ கிரெடிட் கார்டில் வந்து நம்ம வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அமேசானில் பை பண்ணுறோம், ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் பை பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சில நம்மளுக்கு இஎம்ஐயில் போடும்போது செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்னு சொல்லும்போது ஒரு சில இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகலாம். அப்படி ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த கிளார்னா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பை நவ், நீ இந்த ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் கிரெடிட் கார்டு பதிலாக நான் கிளார்னா வச்சு நான் வந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போடலாம். இது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை, பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு இது வந்து ஓப்பனாக இருக்குது. அண்ட் இந்த கம்பெனி என்ன இம்பாக்ட்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் மூலிமா வாங்குறோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்பாங்க, பிகாஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கலாம், மேபி ஆர்டர் வராமல் இருந்திருக்கலாம், ரைட்? ஸோ நீங்கள் இ-காமர்ஸ் ப்ராடக்ட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆர் மணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு செகண்ட் மந்தில் நான் இவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணுறேன், ஆர் தேர்ட் மந்தில் நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ்னுடைய குவரிஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 2/3, அதாவது ஆல்மோஸ்ட் 80% மேலே இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ் குறிச்சும் அவங்களுடைய ஏஐ அசிஸ்டன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிருது. ஈக்குவலன்ட் டு 700 ஏஜென்ட் இவங்க பில்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி. அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் 11 minutes ரெடியூஸ் டு 2 minutes. நீங்கள் என்ன தேவையோ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்னுடைய டேட்டா பேஸ்க்குள்ளே ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ஏஜென்ட் வந்து உள்ள உட்காந்துருக்கும். ஸோ அப்போ இமீடியட்டான ரெசல்யூஷனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொடுக்கறதுனால இப்போ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பயங்கர ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் $40 million ஆனுவல் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது மோர் தென் 300 crores இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் குளோபல் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இவங்க பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இ-காமர்ஸ்லையும் இந்த மாதிரியான ஒரு ஏஐ டெக்னாலஜியை, ஃபின்டெக் டெக்னாலஜி உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ தட் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், ஃபாஸ்ட்டாக ரெசல்யூஷன் வந்து கிடைச்சிருது. ஜஸ்ட் ஒரு சாட் பாட் மட்டும் பில்ட் பண்ணி வைக்காம இந்த ஒரு ஃபீச்சர் கொண்டு போய் எடுத்து பில்ட் பண்ணி வச்சு அந்த ஃபீச்சருக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ இது வந்து ஒரு கிளார்னா, அதனால அவங்களுடைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இந்த கம்பெனி வந்து மேக் பண்ணுது. அடுத்து மார்கன் ஸ்டான்லி, இந்த கம்பெனி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த கம்பெனி ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர். உங்களோட ஒரு இண்டிவிஜுவல் உங்களுக்கு வந்து பெரிய பணம் வச்சிருக்கீங்க, எந்த மாதிரி ஆசெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மார்கன் ஸ்டான்லி அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்பெனி போட்டிங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைசரி கம்பெனி மாதிரி இருப்பாங்க. ஸோ பட் இவங்க வந்து அட்வைசரி பண்ணணும்னா இவங்க பல இடத்துல நிறைய ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்குண்டான சஜஷன்ஸ், இவங்க இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் பண்ணுறதுல கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரி பெரிய இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் எடுக்கிறாங்க. மார்க்கெட்டில் சூப்பரான ஒரு லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனி. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா searches 100,000 plus internal documents, ஒரு சஜஷன் கொடுக்கிறது. அதான் AI assistant for advisors used by 98% of the advisor teams, auto meeting summaries integrated with CRM systems. ஸோ இப்படிலாம் பண்றதுனால ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியல் டிப்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும், அவர் ஆன்லைன்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு எந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு இன்புட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் மேனுவலாக பல ரிப்போர்ட்ஸை ரீட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும். பட் இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம்ல ஒவ்வொரு கஸ்டமர் டேட்டா பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்ஸ்லாம் அவங்க வந்து கிரியேட் பண்ணி அது மூலமா அவுட்புட் எடுத்து அதை வேலிடேட் பண்ணி அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு இவங்க வந்து ப்ராப்பராக இன்புட்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. அதனாலேயே அவங்களுடைய மேனுவல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹவர்ஸ் சேவ்ட் எவ்ரி வீக், பயங்கரமான ஹவர்ஸ் சேவ் பண்றாங்க. பெட்டர் அட்வைசரி ப்ரொடக்டிவிட்டி, பிகாஸ் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது கூட ஒரு சில இடத்துல எரர் மேக் பண்ணலாம். பட் இப்போ வந்து ஏஐயோட பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கிளைண்ட் பேஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க.
புரியுது. அப்போ நம்பர் ஆஃப் ஹையர்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் இவங்க ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமில் சூப்பரான ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய கம்பெனிஸ் இவங்களை ட்ரஸ்ட் பண்ணி வருவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் திஸ் மார்கன் கம்பெனி இஸ் ஆல்சோ மேக்கிங் மில்லியன்ஸ் இன் பிஸ்னஸ் வேல்யூ. அதனால ட்ரஸ்ட் இவங்க மேலே வருது. இப்போ இந்த 2 கம்பெனி பற்றி ஒரு சில பேர் தான் தெரியும். இப்போ நம்ம காமிக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்ன கம்பெனி? GitHub, ரைட்? ஸோ இப்போ நம்ம கோடெல்லாம் எழுதி அந்த GitHubல தான் நம்ம வந்து புஷ் பண்ண போகிறோம். நிறைய கம்பெனிஸ் அந்த GitHubல ப்ரைவேட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் கிரியேட் பண்ணி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்குலாம் அவங்க வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? கோடை நம்ம வந்து எழுதி அங்கே புஷ் பண்ணி டிப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவோம், ரைட்? ஸோ இப்போ இந்த GitHub மூலிமா AI-பேக்ட் ப்ரோக்ராமர் ஃபார் டெவலப்பர்ஸ்க்கு வந்து GitHub Copilot இது மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியே கோடெல்லாம் ஃபாஸ்ட்டாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து படிங்க. பட் ஒர்க் என்விரான்மெண்ட் கூட இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு தகவல், அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த செஷன் மூலிமா சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ கோட் ஜென்ரேஷன், ரிவ்யூ, டெஸ்டிங், இந்த மாதிரி டீபக்கிங், டாக்குமெண்டேஷன் எல்லாத்துக்குமே இந்த GitHub அப்படின்றது இது யாரோட ப்ராடக்ட்? மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். அப்போ மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து GitHub மேலே நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் வரதுக்கான காரணம் பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு AI ப்ராடக்ட்டை பில்டு பண்ணி, AI ஃபீச்சரை பில்டு பண்ணி உள்ளர வச்சிருக்கிறதுனால ஃபாஸ்டராக கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால பல அப்ளிகேஷன்ஸ் அவங்களால பில்ட் பண்ண முடியுது அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன விஷயம் ப்ராப்பராக தெரியணும் அப்படின்னா, இந்த கிளார்னாவும் சரி, மார்கன் ஸ்டான்லியும் சரி, GitHubம் சரி, இவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸை இன்டர்னலாக இவங்க பில்டு பண்ணி உள்ள ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கறனால AI கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க? போய் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அப்படி பே பண்ணுறது ரெடியாக இருக்கும்போது இவங்க அடுத்த கட்ட லெவல் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுறதை நோக்கி போயிடுவாங்க. ஸோ த மோர் த ப்ராடக்ட்ஸ் பில்ட், த பெட்டர். இஃப் இட் இஸ் ரியலி பெட்டர் ப்ரொவைடிங் பெட்டர் சர்வீஸ் ஃபார் த கன்சியூமர்ஸ் அப்படின்னா அந்த மாதிரியான கம்பெனிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஸ்னஸ் வேல்யூ யூசிங் AI பயங்கரமான லெவலுக்கு இன்னைக்கியோட மார்க்கெட்டில் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின்? சூப்பர் கொஸ்டின், தட்ஸ் ரியலி குட். நவ் who should actually become the AI builder? இப்போ எனக்கு வந்து இந்த AI பில்ட் பண்ணி பல ப்ராடக்ட்ஸ்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் பேக்ரவுண்ட் இருக்கு. நான் வந்து ஒரு நான் ஐடிலேருந்து இருக்கேன், நான் ஒரு ஐடியில் 15 இயர்ஸ் இருக்கேன், 20 இயர்ஸ் இருக்கேன். இப்போ நான் வந்து AI படிச்சேன்னா எந்த மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து என்னால் போய் உட்கார முடியும், ஆர் எனக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல எப்படிப்பட்ட AI வந்து நான் வந்து படிக்கணும் ரியலி அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் கிளாரிட்டி தான் நான் அடுத்த செஷன், அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு கிளியர் பண்ண போறேன். வாங்க. The 4 A categories you need to target in 2026. Okay, the 4ல ஏதாச்சும் ஒரு கேட்டகரி மட்டும் நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூஸ் AI. இந்த கேட்டகரியில உங்களுடைய ஜாப் ரோல் இருந்துச்சுன்னா நீங்க இங்கே இருந்துக்கலாம். எந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்? நான் வந்து கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கேன், ஆர் ஹெச்ஆரா இருக்கேன், ரெக்ரூட்டரா இருக்கேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கேன், ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்ல இருக்கேன், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா இருக்கேன், கண்டென்ட் கிரியேட்டர்ல இருக்கேன், ஆபரேஷன் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே AI கன்சியூமர் ஃபேஸ்ல இருக்கிறீங்க. அந்த ஃபேஸ்லயே உங்களுடைய கெரியரை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வந்து இவால்வ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா நீங்க AI கன்சியூமர் ஜோன்ல இருந்துக்கலாம். நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம், Claude யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்க டூல் டிபெண்டன்டாவே நீங்க இருக்கிறது நல்லதுதான். பிகாஸ் நம்மளுடைய ப்ரோஆக்டிவிட்டிலையும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல டீம்ல இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க இந்த டீம் இருக்காங்க, ஆபரேஷனல் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி we are not suggesting them பிகாஸ் அவங்களுடைய டே டு டே ஆப்ரேஷன்ஸே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அவங்க வந்து AI கன்சியூமர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ லெட் them be. ஸோ நீங்களும் இந்த இடத்துல இருக்கிறீங்க, நீங்க பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் டே டு டே பிடிச்சிருக்கு அப்படின்னா AI கன்சியூமராக இருந்து எப்படி AI உங்களுடைய எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட் போடலாம், எப்படி AI ஒர்க் ஃப்ளோஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்து உங்களுடைய கரண்ட் ஜாப் பொசிஷன்லேயே நீங்கள் வந்து AI வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ வந்து செகண்ட் கேட்டகரி, நான் வந்து இன்டெகிரேட் AI கேட்டகரியில் வரணும் ஆர் ஒர்க் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா, இன்டெகிரேட் AI அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டெவலப்பர்ஸ். ஐ வாண்ட் டு பில்ட் AI ப்ராடக்ட்ஸ். அப்போ AI மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், LLM இன்ஜினியர்ஸ், AI ஏஜென்ட் இன்ஜினியர்ஸ், ML இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், MLOps இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே தேர் கம்மிங் ஃபார் இந்த டெவலப்மெண்ட் கேட்டகரி. அதாவது போட்டிருக்கேன் இன்டெகிரேட் AI. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் நீங்கள் வந்து we need to build the products and integrate the AI inside the project தான் போட்டிருக்கேன். பில்ட் AI அப்ளிகேஷன்ஸ் அவங்களோட ஃபோக்கஸ் இதில் இருக்கும். பில்ட் AI ஏஜென்ட்ஸ், அவங்க கிரியேட் ஸ்கேலபிள் AI ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT பில்ட் பண்ணுறது, அதே மாதிரி Claude பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரியான செகண்ட் கேட்டகரி இன்டெகிரேட் AI கேட்டகரியில் வருவாங்க. இப்போ தேர்ட் கேட்டகரி பில்ட் வித் AI கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாருங்க. அதாவது சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல் லீட் பொசிஷன் இருக்கீங்க, இன்ஜினியரிங் மேனேஜராக இருக்கீங்க, டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, QA டெஸ்ட் இன்ஜினியர் இருக்கீங்க, இன்டெகிரேஷன் இன்ஜினியராக, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன் பில்ட் வித் AI கேட்டகரி. அப்போ உங்களுடைய கோல் என்ன இருக்கும்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்குள்ளே AI எடுத்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுடைய கோலாக இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து அதை போட்டிருக்கேன் பில்ட் வித் AI அப்படின்ற கேட்டகரி. என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய ஜாப் பொசிஷன்லேயே AI எப்படி எடுத்து பில்ட் பண்ணி ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்ற அந்த லைனை நீங்கள் திங்க் பண்ணுறது இட் இஸ் கோயிங் டு பி பெட்டர். இங்கே வந்து ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல் போட்டிருக்கேன். இப்போ ஃபோர்த் கேட்டகரி, லாஸ்ட் கேட்டகரி லீட் வித் AI அப்படின்ற மாதிரி கேட்டகரி. லீட் வித் AI அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சீனியர்
லீடர்ஸ். ஆல்ரெடி லீடர்ஸாக ஏஐ இண்டஸ்ட்ரியில் ஒரு 15+ இயர்ஸ் 20+ இயர்ஸ் நீங்கள் லீடிங் பொசிஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 50 பேர் 20 பேர் டீம் மெம்பர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டெலிவரி மேனேஜராக இருக்கீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க, ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கீங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் விபியாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லீட் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ உங்களுடைய கோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு டிஃபைன் ஏஐ ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரோட் மேப். ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு எப்படிப்பட்ட ஏஐ ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், உண்மையாகவே ஏஐ தேவையா தேவையில்லையா, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்லாம் போடக்கூடிய லெவலில் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ யூ நீட் டு டிரைவ் ஏஐ அடாப்ஷன் அக்ராஸ் டீம்ஸ். நீங்கள் வந்து டீமை டிரைவ் பண்ணணும். டீமை மட்டும் இல்லாமல் ஏஐயும் கரெக்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணணும். ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, என்ஷூர் ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் எத்திக்ஸ். இந்த மாதிரி பல லைனில் நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா மட்டுமே தான் உங்களுடைய ஸ்கோப்பை நீங்கள் வந்து ப்ராப்பராக செக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த கேட்டகரிஸில் நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கணுன்றதை நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இப்போ ஏ கன்சியூமர்ஸ்னா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரி, இந்த கேட்டகரி தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஏஇ பில்டர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஏ கன்சியூமர்ஸில் இருந்து இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய கெரியரை வந்து நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் போகலாம். இல்லை நான் வந்து ஏ பில்டராக மாறி நான் வந்து இந்த மாதிரியான கேட்டகரியில் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஏ லீடராக மாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் இருக்குது ஆல்ரெடி. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பல ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் வந்து காமிச்சிட்டு தான் வரேன். இப்போ அதில் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை காமிச்சு இந்த செஷன் வந்து முடிக்க போகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல we are looking for AI engineers to lead the development of, அப்போ இது என்ன கேட்டகரியில் வருது, லீடு கேட்டகரியில் வருது, ரைட். டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அன்லைக் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்லெஸ் சாட்பாட். சும்மா நார்மல் சாட்பாட்டை பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன மாதிரியான சாட்பாட்டை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஆர்கிடெக்ட் மல்டி ஏஜென்ட் ஒர்க் ஃப்ளோஸ் யூசிங் கிளாட் அண்ட் அதர் LLMs. கிளாட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்காங்க. அண்ட் டூல் இன்டெகிரேஷன், மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் எப்படி பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்க. எக்ஸ்பர்ட் level of AI, logic, orchestration, data handling, இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். strong experience of for building enterprise grade backend services. backendல ஜாவால கொஞ்சம் இருந்துச்சுன்னா it is going to be better. ஸோ இந்த மாதிரி typically 3+ years of software and AI engineering. அப்போ லீடிங் பொசிஷன்ல நீங்க ஐடியில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ல நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் லீடிங் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இப்போ அடுத்த பாயிண்டா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்னா ப்ராம்ப்ட் யூஸராக நான் இருக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து டெக்னிக்கலாக எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் யூஸர், அதாவது ஏஐ கன்சியூமராக இருக்கேன். இப்போ நான் வந்து ஏஐ பில்டராக மாறணும்னா எந்த மாதிரியான ரோட் மேப்பில் நான் வந்து போகிறது அப்படின்ற அந்த பாயிண்ட்ல எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. ஸோ இப்போ இந்த பாத்தில் தான் நீங்கள் வந்து போகிறது இட்ஸ் ஹைலி சஜஸ்டபிள். அதாவது ப்ரீ ரெக்வஸ்ட் ரிலேட்டட். நீங்கள் பைத்தன் இல்லாமல் உங்களோட ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி வெறும் ப்ராம்ப்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏஐ பில்டராக மாறணும்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சூப்பரான ஒரு நாலேஜ் இருக்கணும். பைத்தன் இஸ் ஹைலி சஜஸ்டபிள். நீங்கள் பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தான் ப்ரீ ரெக்வஸ்ட் போட்டிருக்கேன். பைத்தன் ஸ்டார்ட் பண்ணி மிஷின் லேர்னிங்கில் ஒரு சில டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிட்டு, டீப் லேர்னிங்கில் ஒரு சில டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவோம், இதில் ஒரு சில டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா ஏஜென்டிக் ஏஐ ஜெனரேட் ரிலேட்டட். இது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த கிளாட் கோவர்க்கு இப்போ எப்படி கற்றுக்கிறது இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. N8 வந்து கற்றுக்கணும், மைக்ரோசாஃப்ட் கோபைலட் எப்படி, அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ், அதுக்குள்ளே எப்படி ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, கிளாடுக்குள்ளே எப்படி நம்ம வந்து ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுலாம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா கிளவுட் டிப்ளாய்மெண்ட், அதுக்குள்ள ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரோட் மேப்ல இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இதாங்க பாருங்க. எல்லாமே மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக போகும். பட் இந்த ரோட் மேப்பை பற்றி அதிகமாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னுடைய பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் யூஸராக இருக்கீங்க, ஒரு ஏஐ பில்டராக மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய டோட்டல் டைம் டியூரேஷனே ஒரு 3 to 4 monthsக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக ஸ்க்ராட்ச்லேருந்து படிச்சுட்டு எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க, இப்போ இந்த கேட்டகரி பில்டு வித் ஏஐ கேட்டகரியில் இருக்கிறீங்க ஆர் லீட் வித் ஏஐ கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன ரோட் மேப்பில் ஃபோக்கஸ் பண்ணி படித்து முடிச்சுட்டாவே போதுமானது. பட் இந்த செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக மிஷின் லேர்னிங்கை டெப்த்துக்கு படிக்கணும், டீப் லேர்னிங்கை நல்லா ப்ராப்பராக டெப்த்துக்கு படிக்கணும், அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நல்லா டெப்த்தில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதையுமே ஆட் ஆன் பண்ணிக்கும் போது உங்களுக்கு சூப்பரான ஸ்கோப். பிகாஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெவல் கேட்டகரி வந்து உங்களை ஹையர் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஒர்க்கில் உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க. நீங்கள் அதில் சூப்பராக ஒர்க் பண்ணணும். இவங்களுக்கு ஏன் வந்து அதை ஏஜென்டிக் ஜெனே ப்ரோக்ராம்ன்ற மாதிரி நம்ம சொல்லுவோம், ப்ரோவைட் பிரிட்ஜ்குள்ளே இருக்குது, நிறைய பேர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக படித்து வச்சிருக்கணும்ன்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த செஷன்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். வாங்க போகிறோம். Every AI builder is an AI consumer.
மீனிங் வாட்? இப்போ என்ன எடுத்துக்கோங்க, ஏ கோச் ஜான், ஐ எம் அன் ஏ பில்டர். நிறைய அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கேன், டீமும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆல் ஆர் ஏ பில்டர்ஸ் அண்ட் வி ஆர் ஆல்சோ அன் ஏ கன்சியூமர். கண்டிப்பாக நாங்கள் ChatGPT யூஸ் பண்ணுறோம், கிளாட் யூஸ் பண்ணுறோம், பல டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். புரியுதா? எங்களுடைய ஓன் டூல்ஸையும் நாங்கள் பில்ட் பண்ணிட்டே இருக்கோம். அதை பற்றிலாம் நான் வந்து ஃபியூச்சர் செஷனில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஸோ எவ்ரி ஏ பில்டர் இஸ் அன் ஏ கன்சியூமர், அது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் நாட் எவ்ரி ஏ கன்சியூமர்ஸ் பிகம்ஸ் அன் ஏ பில்டர். புரியுதா? இப்போ நான் ஒரு சில கேட்டகரிஸ் போட்டுக்கலாம். ஏ கன்சியூமர்ஸ், இவங்க ஏ பில்டர் ஆக முடியாது, அவங்க ஏ கன்சியூமர்ஸ் தான். அப்போ எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமை மட்டும் நீங்கள் வந்து விளையாடுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏ பில்டர் ஆகணும்னா எந்த மாதிரியான ரோட் மேப்பில் வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் மட்டும் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இன்னும் ப்ராப்பராக அது வந்து டீப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏ கோச் ஜான் யூடியூப் சேனலில் இந்த 1.2 crore ஏ இன்ஜினியர் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோனுடைய லிங்க் நான் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதில் ஒன்று டீட்டெயில்டாக அந்த ரோட் மேப்பை பற்றி நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ரோட் மேப்பை கூட போய் பார்த்து ஒன்று டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றவங்க நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ இந்த செஷனில் என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற குவிக் சம்மரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த டூ சைட்ஸ் ஆஃப் ஏ இன்ஜினியர்ஸை பற்றி பேசணும். ஸோ அதில் ஏ கன்சியூமர்ஸ்னால் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க, ஏ பில்டர்ஸ் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டு பேத்துக்குமே சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற பாயிண்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். செகண்ட், ஹவு 3 கம்பெனிஸ் ஆர் கிரியேட்டிங் மில்லியன்ஸ் இன் பிஸ்னஸ் வேல்யூ யூசிங் அப்படின்ற ஒரு 3 கம்பெனி வந்து நான் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஹூ ஷுட் பிகம் அன் ஏ பில்டர் அண்ட் ஹூ ஷுடன்ட். ஏ கன்சியூமராக இருக்கிறவங்க தேவையில்லை, ஏ பில்டர்ஸாக மாறினவங்க மட்டும் ஒரு ரோட் மேப்பில் போய் படிக்கணுன்றதுக்கு ப்ராம்ப்ட் யூசர்லேருந்து ஏ பில்டர் ரோட் மேப்பை பற்றி ஒரு ஜஸ்ட் ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு டேக் பாயிண்ட் கொடுத்து இந்த செஷன் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ இந்த செஷன் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்னுடைய கோலை ஒன் மோர் டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் ஒரு ரெக்வெஸ்ட், செஷனை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் லாஸ்ட் செஷனில் நான் பார்க்குறேன் கமெண்ட்ஸில் ரொம்ப கம்மியாக வருது. பட் ஆனால் அது உங்களுக்கு உண்மையாகவே வேல்யூ கிரியேட் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன் தான் எங்கள்கிட்ட பேசும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்களோ நான் படிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் லாஸ்ட் வீடியோக்கு கீழே போட்டிருந்தீங்க, கோச் அடுத்த வீடியோனுடைய கான்செப்ட் வந்து லூப் இன்ஜினியரிங் பற்றி தானே பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தீங்க. நான் நிறைய கமெண்ட்ஸை பார்க்குறேன். பட் எஸ், அந்த மாதிரியான வீடியோஸில் பைப்லைனில் இருக்குது. ஸோ அதனால் இந்த செஷன்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத ஃபஸ்ட் டேக் அவே பாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் நியூ பாயிண்ட்ஸ் டு ஆட் அப்படின்னா அப்போ நீங்கள் ஆட் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் us, மோட்டிவேஷன் ஃபார் us. அதனால் we can keep giving you this kind of contents and guide you in the right direction possible. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெஸ்ட் ஏ டேலண்ட்ஸ் பில்டு பண்ணணும் அப்படின்றது எங்களுடைய கோல். அதை நோக்கி நாங்கள் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மேக் ஷூர் if you have watched the session till the end, you can comment what is your learning point, and then if you have any kinds of questions you can drop it in the comment section. We'll definitely reply that. அடுத்த செஷனில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.